நடிக்காதீங்க விஜய், ஹீரோ மனநிலையில் இருந்து வெளியே வாங்க. விஜயை விட்டு விளாசிய சாட்டை துரைமுருகன். ஹீரோ மனநிலையில் இருந்து வெளியே வாருங்கள் விஜய். காலையில் 12 மணிக்கு கரூர் வருவதாக அறிவித்துவிட்டு 7 மணிக்கு வந்தது ஏன்? மக்கள் தண்ணீர், உணவு இல்லாமல் வெயிலில் காத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் கடுமையான விமர்சனம் வைத்துள்ளார். விஜய் தனது வீடியோவில் எங்கும் மன்னிப்பு கேட்காதது விமர்சனங்களை சந்தித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வலி நிறைந்த சூழலை சந்தித்தது கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். அதற்கு ஒரே காரணம் அவர்கள் என்மேல் வைத்துள்ள அன்பும் பாசமும் தான். அதற்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களோட வலிகளையும் நிலைமைகளையும் புரிந்து கொண்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி. 5 மாவட்டங்களில் நடைபெறாத சம்பவம் கரூரில் மட்டும் எப்படி நடைபெற்றது? மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்காங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். அதை தாண்டி எதையும் செய்யவில்லை. சிஎம் சார் ஏதாவது பழிவாங்க வேண்டிய எண்ணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் கடுமையான விமர்சனம் வைத்துள்ளார். அதில் ஹீரோ மனநிலையில் இருந்து வெளியே வாருங்கள் விஜய். காலையில் 12 மணிக்கு கரூர் வருவதாக அறிவித்துவிட்டு 7 மணிக்கு வந்தது ஏன்? மக்கள் தண்ணீர், உணவு இல்லாமல் வெயிலில் காத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா? ஆண்களை விடுங்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் இயற்கை உபாதைக்கு கூட கழிவறை கூட இல்லாமல் 8 மணி நேரம் நின்றது உங்களுக்கு தெரியாதா? காவல்துறை கூட்டத்திற்குள் செல்ல வேண்டாம் என 5 மணிக்கே எச்சரித்தும் வம்படியாக உள்ளே சென்றது ஏன்? 5 மணிக்கு பிறகு உங்களை பார்க்கக்கூடிய கூட்டத்தை பார்க்காமல் பேருந்துக்குள் சென்றது ஏன்? உங்கள் தவறுகளை எல்லாம் மறைத்துவிட்டு 3 நாள் கழித்து வீடியோ போட வெட்கமா இல்லையா? தைரியம் இருந்தால் ஒரு ஊடக சந்திப்பை உங்கள் வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ நடத்தலாமே. நேற்று எடுத்த வீடியோவை அழித்துவிட்டு புது வீடியோ எடுத்து போடக்கூட கூச்சமா இல்லையா? நடிக்காதீங்க விஜய். நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டதை மறைக்க நேற்று எடுத்த காணொலியை எடிட் செய்து போட்டிருக்காரு நம்ம பிணநாயகன் என்று கடுமையான விமர்சனம் செய்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் இடும்பவனம் கார்த்தி செய்துள்ள போஸ்டில், கேடுகட்ட அயோக்கியன், மனசாட்சி இருக்காடா உனக்கெல்லாம்? அப்படி என்னடா பிணத்தின் மேல் அரசியல்? கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்காது மொத்த கட்சியும் எங்கே போனது அண்ணே? மருத்துவமனை பக்கம் ஒருவர் கூட எட்டி பார்க்கவில்லையே என்று கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார்.